இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பனீர் ஸ்டஃப்டு குல்ச்சா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பனீர் ஸ்டஃப்டு குல்ச்சா செய்ய ஃபர்ஸ்ட் குல்ச்சா டோ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்ல மைதா 2 கப், 250 கிராம் கப்ல 2 கப் எடுத்துருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. மாவு காயாமல் இருக்க கொஞ்சம் போல் மாவில் எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். ஸ்டஃப்டு பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி 2 நறுக்கி சேர்த்துருங்க. இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்து வரைக்கும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. குடை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோடு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக துருவின பன்னீர், இது 100 கிராம். இப்போ பன்னீரை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி இது சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் ஆனியன் இதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலைன்னா நீங்கள் கொத்தமல்லியிலேயே கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங்கை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட குல்ச்சா டோ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ஒரு தடவை நல்லா பிணைஞ்சிட்டு இதில் கொஞ்சம் போல் மாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை மேலே வரமாவு போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மாவை இது மேலே வச்சுட்டு இது மேலேயும் கொஞ்சம் போல் வரமாவு போட்டுட்டு இது கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக இப்படி தேய்ச்சிக்கோங்க. போதும். நம்ம ரெடி பண்ணோம்லையே பன்னீர் ஸ்டஃபிங் அதை இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உள்ளார வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு உள்ளார வச்சிடுங்க. வச்சுட்டு இதை நல்லா மடித்து விட்டுருங்க. இது மாதிரி இப்போ இது மேலே லைட்டாக மாவு போட்டுட்டு குல்ச்சா ஷேப்பில் நம்ம இதை உருட்டிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு இதை லைட்டாக இது மேலே தூவி விட்டுருங்க. இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்படி தூவி விட்டதுக்கப்புறமா நறுக்கின கொத்தமல்லி இலை இதையும் அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு மறுபடியும் இதை தேய்ச்சிடுங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி. இது போல் ஒரு தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நம்ம தேய்ச்சி வச்சோம்லே குல்ச்சா அதை இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே வெந்தால் போதும். எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட குல்ச்சா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ குல்ச்சா நல்லா சூடாக இருக்கும் போதே இது மேலே லைட்டாக பட்டர் தடவி விட்டுருங்க. கண்டிப்பாக தடவுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பன்னீர் ஸ்டஃப்டு குல்ச்சா. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான விஷயத்தை இருக்காதான் என்னோட ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.